அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 61. சர அசுர அபரிமித விதவித ஆன்ம பகுதி தாங்கும் திரு பூம் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல். இதனுடைய உரை விளக்கம்: கடவுள் சக்தி பரிபூரணமாக எங்கும் எக்காலத்திலும் நிரம்பியே உள்ளது. ஆனால் அக்கடவுள் பெரும் சக்தியை ஐவண்ண சக்திகளின் தோற்றங்களாகத்தான் புறத்திலே கண்டு கொள்ளக்கூடியதாய் இருக்கின்றதா? அவை சக்தி ஐஞ்சக்திகள் பொருள் சக்தியும் வடிவங்களையும் கிரியாசக்தியின் இயக்கங்களையும் கண்டுகொள்ள முடிகின்றன. மேலான சக்தியை உணரவும் யோக சக்தியை சாதனை பெறவும் முடிகின்றன. ஆனால் அருட்சக்தியின் அனுபவம் அதுவாகி நின்று அனுபவிப்பதால் தான் பூரணமாக அடைந்தவர்களாகிறோம். மனிதன்தான் ஆன்ம நாணம் பெற்று தன்னிலும் பிற உயிர்களிலிருந்து செயல்படுத்தும் ஆன்மாவை உணர்ந்து கொள்கிறார். ஒவ்வொரு இயங்கியல் வடிவிலும் தனி ஒரு ஆன்மாவின் செயல்பாட்டையும் பல தன்னிலிருந்து தோற்றுவிக்கும் ஆற்றலையும் கொண்டு உள்ளதாய் அறிகின்றான். நிலையியல் உயிரியல் ஓர் ஆன்மாவிலிருந்து பல பல ஆன்மாக்கள் தோன்றுகின்றதையும் அறிவுகிறான். இங்கு சர இயங்கியல் அசர நிலையியல் ஜீவர்களின் ஆன்மாக்கள் கோடி கோடியாக உள்ளனவாம். இவைகள் யோனி பேதத்தால் 4 வகையாகும். அறிவு விளக்க அடிப்படையில் 7 வகையாக பிறவிகளும் 84,100,000 பிரிவுகளும் உண்டு என்பார்கள். இவ்வளவும் மிக அதிகமான ஆன்மாக்களின் எண்ணிக்கையை உணர்த்துகின்றது. ஆனால் இவ்வளவுதான் என்றால் இல்லை, இது ஒரு பகுதிதானாம். இன்னும் எத்தனையோ பகுதிகள் உண்டு என்பது குறிப்பு. ஆன்மாக்கள் சர அசர உயிரின வடிவிலே காணப்படுகின்ற ஓர் சிற்றளவுதான். இன்னும் மற்ற பொருள்களாகவும் பூதங்களாகவும் உள்ளவற்றின் ஒவ்வொரு அணு கடவுள் சக்தியால் தாங்க பெற்று உள்ளனவாம். அணு வக ஆற்றல் மின்காந்த இயக்க சக்தியாய் இருக்கும் வரை புற தோற்றங்கள் ஜட பொருளாக மட்டுமே விளங்குகின்றன. ஜட பூத அணுவில் இருத்தும் உயிர் வெளிப்பட்ட போது ஏதேனும் சர அசுர வடிவு குழுவாம். ஆகவே கடவுள் சக்தியால் தாங்க பெறும் ஆன்மாக்கள் இந்த இயங்கியல் நிலையில் உயிரினங்கள் மட்டுமல்ல, பூத அணுக்களாக உள்ள ஆன்மாக்களாக போகின்றன. எண்ணற்ற ஆன்மாக்களையும் தாங்கி வளர்த்து மேல்நிலைக்கு ஏற்றுகின்றது நமது பதியினுடைய அருள் மலர் பாதம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான உரை விளக்கம். சர அசுர அபிரிமித வித ஆன்ம பகுதி தாங்கும் திரு பூம் பதம் அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறார். திருவடி புகழ்ச்சி 61வது பாடல். கடவுளுடைய சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறதா, எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சக்தி ஐவகை சக்தியின் தோற்றங்களாகவும் புறத்திலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குதான்.
அப்போ அந்த சக்தி அவை சக்திகளில் பொருள் சக்தி வடிவங்களாகவும் கிரியா சக்தியின் இயக்கங்களாகவும் மேல் ஞான சக்தி உணரவும் யோக சக்தியை சாதனை பெறவும் முடிகின்றது. இதுக்கெல்லாத்தை விட அருட்சக்தியின் அனுபவம் அதுவாகி நின்று அனுபவிப்பதால் பூரணமாக அடைந்து மனிதன் வாழ்கிறான். மனிதன்தான் ஆன்ம ஞானம் பெற்று தன்னாலும் பிற உயிர்களை இருந்து செயல்படுத்தக்கூடிய ஆன்மாவை கொண்டிருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். இதுல பல ஓரறிவு ஆன்மால இருந்து வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த சரன்னா இயங்கியல், இயங்கி கொண்டே இருக்குது. அசுரன நிலையியல், ஜீவர்கள் நம்மளுடைய கோடி கோடியா இருக்கான். அப்போ இந்த நம்ம பிறக்கக்கூடிய தாய் தந்தையிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய யோனி வேதத்தால் 4 வகையாகவும் அறிவு விளங்க அடிப்படையில் 7 பிறவிகளாகவும் 84 100,000 பிரிவுகளும் உண்டுன்னு சொல்றார் வள்ளல் பெருமான். இது மிக அதிகமான ஆன்மாவை எண்ணிக்கையை உணர்த்துகின்றது. ஆகவே இந்த ஆன்மாக்கள் சர அசுர இயங்கியல் நிலையியல்ல இருந்து ஒவ்வொன்றும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த அணு வகை ஆற்றல் மின்காந்த சக்தி இயக்கமாக இருக்கிற வரையும் புற தோற்றங்களில் ஜடப்பொருளாகவும் இருந்து அந்த ஜட பூத அணுவிலே இருந்து உயிர் வெளிப்பட்ட போது அது ஏதேனும் சர அசுர வடிவ குழுவாம். ஆகவே கடவுள் சக்தியை தாங்க பெறும் ஆன்மாக்கள் இந்த இயங்கியல் சர இயல் நிலையியல் அசுர நிலையில் உயிரினங்கள் மட்டுமல்ல பூத அணுக்களும் உள்ள ஆன்மாக்களையும் எண்ணற்ற ஆன்மாக்களையும் தாங்கி வளர்த்து மேல்நிலைக்கு ஏற்றுகிறது. இது நமது பதியினுடைய அருள் மலர் பாதம், ஏக இறைவனுடைய அருள் மலர் பாதம்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அதான் தாங்கும் திரு பூம்பதம், பாதம் பூம் பாதம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். மனிதராக பிறந்திருக்கிறோம். இந்த சமூகத்தில் நாம் உயர்ந்த நிலையை அடையணும், மேல்நிலையை அடையணும் என்று எண்ணுகிறோம். ஆனாலும் அதை எண்ணுவதற்கு அந்த சர அசுர இயங்கியல் நிலையியல் என்ற 2 சக்திகளின் தோற்றங்கள் நமக்குள்ளாகவே இருக்கு. அதை புற பொருள்களோடு ஜட பொருளோடு ஒப்பிடப்படாமல் ஆன்மாக்கள் இணைய வேண்டும். ஆனால் சொல்லுவாங்க, ஒத்த சிந்தனையாளர்கள் தான் ஒன்று சேர்ந்தால் பிரளயம் இடிக்கும். பிரளயம்னா என்ன? அந்த அணுக்கள்லாம் உருவாக்கி நன்மையை உருவாக்கும். இந்த பூமியிலே ஞானிகள் மகான்கள் யோகிகள் இருப்பதனால தான் இன்னைக்கு புற இயக்கங்கள்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நல்ல நிலையை இந்த பிரபஞ்சத்தை வைத்திருக்கிறது. மனிதராக பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்றோம்? இன்னைக்கு மிகப்பெரிய கொடுமைகளை செய்கிறோம். சுற்றுச்சூழலை அழித்து கொண்டிருக்கிறோம். மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளுகிறோம். குறிப்பாக பனை மரங்களை ஏரி கரையிலே முன்னோர்கள் வைத்தார்கள். இன்றைக்கு அந்த ஏரி கரையை அழித்து தாங்கி பிடிக்க இருக்கக்கூடிய அந்த பனைமரங்களை வெட்டி வீசுகிறார்கள். திமிரு, ஆணவத்தின் உச்சியிலே இருக்கிற மனிதன். ஒவ்வொரு தனி மனிதனை தான் ஒரு பெரிய அசுர பலம் கொண்ட ஒரு ஜீவி மாதிரி இயற்கையையும் மதிப்பதில்லை, அசட்டு செய்கிறான். எங்கெங்கெல்லாம் குப்பை போடணும். இன்றைக்கு கூட பார்த்த காலையில் நான் ஏக இறைவனிடம் மன்றாடி கேட்கிறேன், இறைவா உன் அப்பப்போ கோரத்தாண்டவன் ஆடி காட்டுற இந்த புலனின்ப மனித பிறவிகளுக்கு தெரியல. உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க மாட்டான். வெளியூர்ல இருந்து எங்கேயோ இருக்கிறவங்களெல்லாம் வேண்டாம் வெறுப்பா புள்ள பித்து காண்டாமுருகன் பேர் வைத்த கழுதைகளும், அவன் கழுதை தான் சொல்லணும், கழுதை கூட கொஞ்சம் அறிவு இருக்கு. ஆனா இந்த மாதிரி முட்டாள்கள் மனித சமுதாயத்துல தான் பயன்படுத்திய உடைகள் ஆடைகளை எல்லாம் எங்க பண்றான்? வீதியில தேசிய நெடுஞ்சாலையில கொட்டுகிறான். அவங்ககிட்ட அன்பு இல்லை, கருணை இல்லை, தயவு இல்லை. தான் போடுகிற எல்லா உடைகள் எல்லாத்தையும் போட்டு சுத்தமாக வைத்து வீதிகளை அசுத்தப்படுத்துகிறான். ஏன்னா நான் மனிதன் மனதை இதமாக வைத்து கொண்டிருக்கிறவன். எனக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை கொடுத்துருக்கிறேன். இங்க இருக்கிற ஒருத்தனும் சீண்ட மாட்டான், அங்க இருந்து கூறான். இன்னைக்கு நகரமயமாத்தல் என்ற ஒரு நிலையில இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் சேர்த்து இன்னைக்கு நாசம் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக எங்க ஊர்ல நான் இறைவன்கிட்ட தான் விண்ணப்பம் வைக்கிறேன், கோரிக்கை வைக்கிறேன். இறைவா இதெல்லாம் எப்படி தடுப்பாய்? ஆட்சியாளர்களும்
கண்டும் காணாமல் போகிறார்கள். அரசு அதிகாரிகளும் அதை பார்ப்பதே இல்லை. அதை தடுப்பதற்கான எந்த நிகழ்வும் செய்யவில்லை. அதற்கு தடுப்பதற்கு யாராவது முயற்சி பண்ணால் அவர்களை பார்த்து சுடு சொற்களால் வைவது. இன்றைக்கு ரொம்ப மாறி போயிட்டு இருக்கிறது இது. அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, சர அசுர அபிரி மித வித ஆன்ம பகுதி தாங்கும் திரு பூம்பாதம். இப்படி அசுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் அந்த இயங்கியல் நிலையில பத்தி சொல்றார். ஆனால் மனிதன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? அந்த இயங்கியல் தத்துவத்தை உணர்ந்து கொண்டானா? நிலையில் தத்துவத்தை உணர்ந்து கொண்டானா? எதுவுமே இல்லாம கண்டதே காட்சி கொண்டதே பலம். தாய் தந்தையர் வயிற்றுல தன் இல்லத்தை விட்டு வெளியே வந்துட்டா என்ன பஞ்சமா பாதகங்கள் செய்யறான். அப்ப அந்த பஞ்சமா பாதகங்கள் செய்தா கூட அவன் திமிரு அடங்கல. என்ன பண்றான்? அதை தான் அழைக்கே சொன்னார். இந்த திமிரு உணர்வு, உடம்புல ரத்த ஓட்டம், கொழுப்பு எவ்வளவு வேணாலும் அசகம் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. தனி மனித ஒழுக்கம் காற்றில் பறக்க விட்டு இருக்கிறது. யாரா இருந்தாலும் வீடு குத்தனம் விடுறாங்க, அதாவது வாடகை விடுகிறார்கள், அவர்களுக்கு பணம் வந்தா போதும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை, வீட்டு வரியை முறையாக செலுத்துவதில்லை, குடிநீர் வரியை முறையாக செலுத்தவில்லை, மலத்தெல்லாம் வீதியிலே கலக்க விடுகிறான். நான் உட்பட, நான் மட்டும் ஒழுகி இல்லை, எல்லாருமே இதை செய்கிறோம். செய்கிற போது என்ன ஒரு கேவலமான நிலை. அப்போ இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்குது. மலத்தை டேனேஜில் அந்த நம்ம சொல்கிற கழிவுநீர் தொட்டியில் ஒரு புழுக்கள் மாதிரி இருக்குது. 400 ரூபாய் கொடுத்து அந்த பவுடரை வாங்கி போட்டோமா அது எல்லாம் ஃபேக்ட்ரி ஆகி மாறி அதே தின்னும். ஆனால் அதுக்கு கூட அவனுக்கு எண்ணெய் இல்லை. எல்லாம் இலவசமாக கொடுக்கணும், எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும், தான் மட்டுமே இருக்கணும், நானே நல்லா இருக்கணுன்ற சுயநலம் அதிகமாக போய்கொண்டிருக்கிற சமுதாயமாக இன்றைக்கு மனித சமுதாயம் இருக்கு. இதற்கு செயல் விளைவு தத்துவம் இருக்கு என்பதை மறந்து போறான். நான் என்னமோ கடவுளினுடைய அவதாரம் மாதிரி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறான். அப்போ என்ன ஆகுது? வன்முறையாளர்களும் கிளர்ச்சியாளர்களும் போராளிகளும் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தவர்களாக எண்ணிக்கொள்கிறார். மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்தை, இயற்கையே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த இயற்கை பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறான். அப்பதான் அதுக்கு தான் சித்தர் ஒருத்தர் சொல்லிட்டார், ஆங்காரம் காலமதில் அகந்தை செய்தால் தப்பாது போய்விடாது, சாயங்காலம் வரும்போது அவையெல்லாம் ஒன்றொன்றா எடுத்து காட்டுமப்பா. இப்ப எனக்கு திமிர் இருக்கு, கொழுப்பு இருக்கு என்று சொல்லுகிறான் நிலையில ஆடுறான். தான் ரோண்டித்தனமா ஆடக்கூடியவர்கள் எல்லாம் அழியக்கூடிய காலம் இருக்கு. அப்போது நீ என்னென்னலாம் பண்ணி இந்தா இதை பண்ணிய பிடிச்சிக்கோ, இதை பண்ண பிடிச்சிக்கோ, இதை பண்ண பிடிச்சிக்கோ, இப்போ என்ன சொன்னாலும் அவன் காதில் விழாது. செவடங்காதில் ஊதிய சங்கு, செவடங்கார சங்கு ஊதுனா கேட்குமா அவனுக்கு? செவடனுக்கு கேட்காது. அது மாதிரி ராம ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்ன என்று போகக்கூடிய நிலை. ஆட்சியாளர் என்ன பண்றான்? தான் பஞ்சமா பாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதை அவன் வெளியே காட்ட மாட்டான். அப்பாவிகளையும் கடந்த ஆட்சியாளர்களை வசைப்பாடுவதை தொழிலா வச்சுக்கிறான். அப்ப நம்மளை யார ஆளணும்னு நினைக்கிறான்? சினிமாக்காரன் ஆளணும்னு நினைக்கிறான். மோடி மஸ்தான் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆள வேண்டும் என்று எண்ணுகிறான். மந்திரத்தால் மயங்கி இன்னைக்கு ஊடகங்கள் இருந்து எதுவுமே உண்மையை பேசக்கூடிய ஊடகங்கள் இல்லை. மண்மூடி போய்கிறது. அவருக்கு தெரியுது இது அநியாயம் அக்கிரமம் இருக்குன்னு. மீண்டும் நான் தான் வருவேன் என்று எகத்தாளத்திலும் சர்வதேச மனப்பான்மையிலும் எப்படி சர்வாதிகார மனப்பான்மையிலும் இருக்கிறான். அதை தான் வள்ளல் பெருமான் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த
திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.